வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். மீனா அந்த பெண்களை எல்லாம் கூட்டிட்டு போய் சிந்தாமணி கிட்ட இருந்து இடத்த வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதனால வஞ்சகம் வச்ச சிந்தாமணி மீனா அந்த பதவியில இனிமேல் இருக்கவே கூடாது, இந்த ஜெர்மத்துல அந்த பதவியை பத்தி நினைச்சும் கூட பார்க்க கூடாது, அவளை ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க சிந்தாமணி. இதை எப்படி மீனாவும் முத்துவும் தடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுட்டு ஹைப்லையும் பாயிண்ட் கொடுத்துருங்க. சிந்தாமணி செம்ம கோவத்துல இருக்காங்க. ஏன்னா மீனா அவங்க ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த இடத்த எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல, இவளை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லி செம்ம கோவத்துல இருக்காங்க. நான் மீனா கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த அக்கா எல்லாருமே மீனாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. எங்க சொத்தெல்லாம் இனிமேல் கிடைக்காதுன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா அதை வாங்கி கொடுத்துட்ட மீனா, இதுதான் தலைவருக்கான தகுதி அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனா மீனா என்ன சொல்றாங்களா, அக்கா தலைவருங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யலக்கா, நான் உங்களுக்காக என்ன வேணாலும் எல்லாத்துக்கும் செய்வேன், இதுக்காக தான் நான் பதவிக்கே வந்திருக்கேன், நீங்க எதுக்கா இது ஒரு பெருசா பேசிட்டு இருக்கீங்க, இது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு அக்கா சொல்றாங்க, மீனா அந்த சிந்தாமணி சும்மா இருக்க மாட்டான் மீனா, அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, அவ பயங்கரமான ஆளு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி உன்னை சிக்க வச்சிருவா மீனா, நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ, ஏன்னா பழி வாங்கறதுக்கு அவ எந்த ஒரு எஜ்ஜுக்கு வேணாலும் போவா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா, அவனால என்னக்கா பண்ண முடியும், முதல்ல தான் பதவி இருந்ததுன்னு ஓவரா அதிகாரத்துல ஆடிட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுக்கா அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க. என்னமோ மீனா எதுக்கும் பாத்துரு, முத்துக்கிட்ட சொல்லிடு தேங்க்ஸ் சொன்னோன்னு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக்கா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா அங்கிருந்து கிளம்பி வர்றாங்க. முத்துக்கிட்ட இப்ப நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. மீனா செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு முத்து. மீனா செம்மையா கலக்கிட்ட மீனா, நீ என்னோட சம்சாரம்னு சொல்லி அடிக்கடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த அறிவாளியோட சம்சாரம் அப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரா. யாரு அறிவாளி அப்படின்னு கேக்குறாங்க மீனா. யாரு, நான் தான் மீனா அப்படின்னு சொல்லவும், சரி சரி அப்படிங்கிற மாதிரி கிண்டலா பேசிட்டு இருக்காங்க மீனா. நம்பிட்டேங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா எப்படி சொல்ல அப்படின்னு கேட்கவும், ஏங்க நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேங்க, ஏங்க நீங்க புத்திசாலி மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, உங்களை மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேயே பார்க்கவே முடியாது, அவ்வளோ பெரிய நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீனா புகழ்ந்தது போதும், விடு விடு அப்படின்னு சொல்லி முத்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஆமா மீனா, இப்ப எங்க போற, இங்க ஆபீஸ்க்கு தாங்க போறேன், அங்க சில பல வேலைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அக்காக்களுக்கெல்லாம் அந்த இடத்த மீட்டு கொடுத்தேன்ல சிந்தாமணி கிட்ட இருந்து, அதெல்லாம் பதிஞ்சு வைக்கணும் ஆபீஸ்ல, அதனாலதான் நான் வியாபாரிகள் சங்க ஆபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஓ சூப்பர் சூப்பர் மீனா, நீ அங்கேயே இரு, கொஞ்ச நேரத்துல நான் வர்றேன் மீனா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நான் வந்துட விடுங்க, எதுக்குங்க நீங்க சவாரி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இருக்கணும், ஐயோ மீனா நீ இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்க, என் பொண்டாட்டி நான் பாராட்ட வேண்டாமா, நான் வரேன் இரு அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா வியாபாரிகள் சங்க ஆபீஸ் இருக்குல்ல அங்க போறாங்க. அங்க போய் மீனா என்ன பண்றாங்கன்னா, ஆபீஸ்ல ஒரு ஃபைலை ஒண்ணு உருவாக்குறாங்க. சிந்தாமணி இது வரைக்கும் செஞ்ச தில்லு முள்ளுக அதுல பாதியை நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, சில பல இடங்கள் எல்லாம் அந்த அக்காக்கிட்ட இருந்து சிந்தாமணி வாங்கி இருந்தாங்கல்ல, அதை எல்லாத்தையும் நாங்க மீட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் பதிய சொல்லி அந்த சைனையும் போட்டு மீனா வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த அக்கா சொல்றாங்க, மீனா நீ போடுறது எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா சிந்தாமணி சும்மாலாம் நினைச்சிடாத மீனா, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட போறான் மீனா, எதுக்கு உனக்கு இந்த வேலை, நீ உண்டு உன்னோட பூக்கடை வேலை உண்டுன்னு பேசாம இருக்கலாம்ல மீனா, எதுக்கு உனக்கு இதெல்லாம் வேண்டாம், விடு மீனா, மத்த உதவி எது வேணாலும் பண்ணு, இந்த சிந்தாமணி விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத, உனக்கு தான் அது பிரச்சனையா வந்து முடியும்னு சொல்றாங்க. அக்கா எனக்கு தான் பிரச்சனை வரும்லாம் அப்படின்லாம் சும்மாலாம் இருக்க முடியாதுக்கா, கண்டிப்பா நான் மக்களுக்காக போராடுவேன், நம்ம சங்க தலைவரா இருந்துகிட்டு நானே ஒதுங்கி நின்னா அப்புறம் எப்படிக்கா, என்னை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல அவங்களோட கதிலாம் என்னக்கா ஆகுறது, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், கண்டிப்பா சிந்தாமணி எவ்வளவு தூரம் நான் எதுக்கணும்னாலும் எதுப்பேன், இன்னும் என்னென்ன பிரச்சனை சிந்தாமணிக்கு உள்டா பண்ணி வச்சிருக்காளோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணி கரெக்டான ஒரு இதுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னமோ மீனா நான் சொல்றேன், எதுக்கு தேவையில்லாம நம்ம மூக்கு நுழைச்சிட்டு இருந்தா சொன்ன மீனா, ஏன்னா நீ என் தங்கச்சி மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு மீனா, உன்னை தங்கச்சி மாதிரி நினைச்சுதான் இதை சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அக்காவும் அதுக்குள்ள முத்துவும் வந்துடுறாரு. மீனா கிட்ட போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு யோசனையில இருக்காங்க மீனா. அதை பார்த்துட்டு என்னாச்சு மீனா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த செக்ரட்டரி அக்கா வர்றாங்க. இல்ல தம்பி, இந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே இடத்தையெல்லாம், அந்த சிந்தாமணி சும்மா இருக்க மாட்டேன், ஏதாச்சும் ஒரு வஞ்சகத்தை வச்சுக்குவா தம்பி, அதனாலதான் எதுக்கு மீனா உனக்கு இந்த வேலையிலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லவும், முத்துவும் பாத்தீங்கன்னா நம்ம மீனாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க.
அதுக்காக அந்த சிந்தாமணி நம்ம எதுக்காம அமைதியா இருக்கணுமாக்கா? என்னக்கா நீங்க பேசுறது? அதெல்லாம் பாத்துக்கலாம், விடுங்க, வா மீனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப நேரா பார்த்தா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஏற்கனவே முத்து சொல்லி வச்சுட்டாரு ஸ்ருதி கிட்ட. அதனால தடபுடலா பாத்தீங்கன்னா செம்ம வெரைட்டிஸா டிஃப்ரெண்டா செஞ்சு வச்சிருக்காங்க மீனாக்காக. மீனா வந்து பாக்குறாங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லவும், எல்லாம் உனக்காக தான் மீனா, நான் பழகுறவங்க கிட்ட சொன்னா அது என்னடானா இத்தனை வெரைட்டி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும், முத்து நான் செய்யல, உங்க தம்பி செஃப்பும் அங்க கூட இருக்கிற அசிஸ்டன்ட் செஃப்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாப்பிடுங்க மீனா, நீங்க ஒரு கலக்கலான ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கீங்க. முத்து இது மாதிரி பார்ட்டி கொடுக்கலன்னு என்ன ஆகுறது, வாங்க ஒரு பொடி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாருமே அன்னைக்கான டின்னரை முடிக்கிறாங்க. செம்ம ஹாப்பி இப்போ எல்லாருமே. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அண்ணாமலை ஒரே சோகமா இருந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்காரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு முத்து. அது ஒண்ணும் இல்லடா, இந்த வீட்டை மீட்டு எடுக்கணும்ல, அதனால தாண்டா நான் பயந்துட்டு இருக்கிறேன். அப்பா அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. நீயும் எப்படியோ முயற்சி பண்ணி அந்த பணத்தை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க. ஆனா இடையில இந்த மனோஜ் விஷயம் வந்ததுல அதுல நிறைய தடுதல் ஆயிடுச்சுடா. என்ன பண்றது எனக்கு ஒரு தெரியலடா, பயங்கர டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்பா அதெல்லாம் கவலைப்படாதப்பா, எல்லாத்தையும் பக்காவா நான் பணத்தை கட்டுறேன், அதுக்கு நான் பொறுப்பு, விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் என்ன சொல்றாங்கன்னா, மாமா நான் பாத்துக்கிறேன் மாமா, எதுக்கு மாமா நீங்க போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம், விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தைரியமா தாமா இருக்கு, இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள பயமாவே இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ரூம்ல அந்த சவுண்டு கேட்டனால வெளியே வந்த விஜயா, ஆமா இவனை நம்பி கடைசியில வீடு ஏலத்துக்கு தான் போக போகுது அப்படின்னு சொன்னோடனே அண்ணாமலைக்கு பயங்கர கோவம் வருது. ஏன் விஜயா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா விஜயா, உனக்கு மட்டும் ஏன் விஜயா இப்படி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லவும், அப்பா அது அம்மா அப்படிதான்ப்பா, மனோஜ் மட்டும்தான் அம்மாவோட பையன், நாங்க எல்லாரும் தவிட்டுக்கு வாங்கின பசங்க, அப்படிதான் பேசுவாங்க, விடுப்பா அம்மா சொல்லி, இப்ப எது நடந்திருக்கு, விடுங்க அப்பா நீ கவலைப்படாத, நான் பொறுப்புப்பா, கண்டிப்பா நான் உனக்கு இந்த வீட்டை மீட்டு தருவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், கரெக்டா ரவியும் வந்துடுறாரா. எதுக்குப்பா நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, எங்கனால முடிஞ்சதை நாங்க பாக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் படுத்து தூங்க போறாங்க. அப்பவும் முத்து ரூம்ல உட்காந்து யோசனை பண்றாரு. இல்ல மீனா, இந்த மனோஜ் ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போனாங்கல்ல, அப்ப இருந்து நம்ம எந்த வேலையும் பார்க்காம இந்த வேலையே மனோஜ் வெளியே கொண்டு வர வேலையவே நம்ம முக்கியமான வேலையா வச்சுக்கிட்டே இருந்துட்டோம். இப்போ அதுதான் யோசனையா இருக்கு, பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்றேன் அப்படின்னு சொல்லவும், ஏங்க கடைசியில உங்க அண்ணன் விஷயம் இது மாதிரி வந்துருச்சு, நம்ம என்ன பண்றதுங்க, அதனால டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிருச்சு, பரவாயில்ல விடுங்க, அதுக்கும் சேர்த்து உழைச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல அங்க சிந்தாமணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா செம்ம காண்டல இருக்காங்க. எப்படிடா மீனாவை பழி வாங்குறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணிக்கு அப்பதான் ஒரு சூப்பர் ஐடியா வருது. ஆஹா இதை நம்ம மறந்துட்டோமே. உடனே வக்கீலுக்கு கால் பண்றாங்க சிந்தாமணி. இங்க பாருங்க வக்கீல், என்ன செய்வீங்களா ஏது செய்வீங்களா தெரியாது, எனக்கு காலையிலத்துக்குள்ள ஒரு சூப்பர் ஐடியா வேணும், அதை நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீங்க என்ன ஏதுன்னு சொன்னா தரமா நான் என்ன ஐடியான்னு யோசனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், அடைச்சி அதை சொல்ல மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மீனா இருக்கா பாரு, யாருங்கம்மா, அதான் என் எதிரி மீனா, உனக்கு தெரியாதா, இப்ப தலைவரா இருக்காளே வியாபாரி சங்க தலைவரா. ஆமா பூ வியாபார சங்க தலைவரா மீனா தான் இருக்காங்க. ஆமாமா தெரியுமா, உங்களோட எனிமிதானே, நல்லாவே தெரியும், அப்புறம் ஏன் தெரியல என்ன, இல்லம்மா சட்டனை கேட்டோன்னு எனக்கு ஞாபகம் வரல, சொல்லுங்கம்மா. இல்ல அவளை எப்படியாச்சு அந்த தலைவர் பதவியில இருந்து தூக்கணும், அதுவும் உடனே செய்யணும், நாளைக்கு எல்லாமே பண்ணணும், அதுக்கான பிளானை எனக்கு உடனே சொல்லு. சட்டனை கேட்டா எப்படிமா சொல்றத, யோ அதுதான் காலையில வரல உனக்கு டைம் கொடுத்துருக்கேன்ல, எனக்கு காலையில நான் உனக்கு கால் பண்ணுவேன், அப்ப நீ பிளானை சொல்லணும், அந்த மீனா பதவியிலேயே இருக்கவே கூடாது, மறுபடியும் மீனா பதவிக்கு வரவே கூடாது, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளானை சொல்லு. அம்மா இவ்வளவு தானங்கம்மா, விடுங்க சிந்தாமணி அம்மா, நம்ம அசால்ட்டா இதெல்லாம் செஞ்சிடலாம். ஐயோ அசால்ட்டா செய்யலாம்னு சொல்ற, ஆனா கரெக்டானதா இருக்கணும். இத்தனை தடவையும் ஒவ்வொரு தடவையும் நம்ம அவகிட்ட தோத்துட்டு தான் இருக்கோம், ஜெயிக்கிறதே இல்ல. ஆனா இந்த தடவை அந்த மீனா தான் தோக்கணும், அவளை போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போறத என் கண் குளிர நான் பார்க்கணும். இனிமேலு பூ வியாபார சங்க தலைவரா நான் தான் அந்த பதவியில எப்பயுமே இருக்கணும், அது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா உங்களுக்கு யோசனை பண்ணிட்டு காலையில் நானே கூப்பிட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே கூப்பிட்டுக்கிறேன், நீ முதல்ல யோசனை மட்டும் பண்ணி வைன்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. சிந்தாமணி வக்கீல ஏதோ தைரியமா பேசிட்டாரு, ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னு வக்கீலும் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே அப்படியே தூங்கிறாரு வக்கீல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில ஆகுது. சிந்தாமணி எழுந்திருச்ச கையோட வக்கீலுக்கு தான் கால் பண்றாங்க. என்ன வக்கீலே யோசனை பண்ணிட்டியா அப்படிங்க. அம்மா பக்காவா நான் ஒரு விஷயத்த யோசனை பண்ணி வச்சிட்டேம்மா, என்ன பிளானு அப்படின்னு கேக்குறாங்க சிந்தாமணி. அம்மா மேடம்
இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மீனா யாருக்காக பதவிக்கு வந்தாங்க? யோ, இந்த சுத்தி வளைச்செல்லாம் இந்த கொஸ்டின் கேட்டுட்டுலாம் அதுக்கு பதில் சொல்றதுக்கும் எனக்கு பொறுமையெல்லாம் கொஞ்சம் கூட இல்ல. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு முதல்ல. சரிம்மா, நான் விஷயத்துக்கே நேரடியா வரேன். நான் சொல்லலாம், மீனா எதுக்காக வந்தாங்க? அங்க இருக்க பூ வியாபாரிகள் அனைவருக்குமே எல்லாத்துக்குமே நல்ல ஒரு உதவி கிடைக்கணும், நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு தானே சொல்லிட்டு வந்தாங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன். இப்போ சுய தொழில் மேம்பாட்டு நிதின்னு ஒரு நிதி இருக்குமா? ஆமா, இது ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா, இது ஏற்கனவே நம்ம லோனு அப்ளை பண்ணியும் அதையும் வாங்கி நம்மளே சாப்பிட்டுட்டோம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அட ஆமால, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லோன் வாங்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. ஆமாமா, அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றேன் இருங்க. இப்ப மீனா இந்த பூ கட்டுற பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அந்த சங்கத்துல நமக்கு சார்ந்த ஆளுக ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன? இந்த ஆளுகிட்ட எல்லாம் சொல்லி என்ன பண்றீங்கன்னா, சுய தொழில் மேம்பாட்டு நிதியை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணலாம். அதை இந்த பெண்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அவங்க எல்லாரும் முன்னுக்கு வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொல்ல வைங்க. மீனா எப்பயுமே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னா முன்னாடி நிப்பாங்க. இந்த சுய தொழில் மேம்பாட்டு நிதின்னு விஷயத்த சொன்னா உடனே எல்லா பெண்களுக்குமே வாங்கி தரணும், இதை வச்சு அவங்க முன்னுக்கு வந்துகிட்டோம்னு கண்டிப்பா மீனா நினைப்பாங்க. சோ பேங்க்ல இதுக்கான அப்ளைவும் பண்ணுவாங்க. யோ, என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீயே? இது நீ பேசுறத பார்த்தா மீனாக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஐயோ மேடம், நான் சொல்றத கேளுங்க மேடம் முழுசா. அதுக்கப்புறம் இது நல்லதா கெட்டதான்னு சொல்லுங்க, இந்த பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சரியா? சரி சொல்லு. அந்த லோனையும் வாங்குவாங்க. அந்த லோன் கொஞ்ச நாள்ல வந்துரும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, எந்த பேங்க்ல இவங்க லோன் வாங்க போறாங்களோ அந்த மேனேஜர் கிட்ட பேசி லோன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி பண்ண போறோம், சரியாமா? அந்த லோன் வந்தோடனே நேரா கையில கொடுக்க மாட்டாங்க அந்த பணத்தை. அத கண்டிப்பா அந்த சங்கத்தின் பேர்ல இருக்க பேங்க் அக்கௌண்ட்ல தான் போடுவாங்க பேங்க். அதை கொஞ்சம் கொஞ்சமா யாராருக்கு அந்த சுய தொழில் நிதி கொடுக்கணுமோ அந்த தொகையை சங்கத்தோட பேங்க் மூலமா தான் அங்க எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்க போறாங்க. ஆமா, அது ஏற்கனவே தெரியும்ல. ஆனா நம்ம தான் பிரிச்சு கொடுக்கலையே இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி. அம்மா, அந்த காலத்துல இருந்த பிரச்சனையே வேறம்மா. ஆனா இப்போ அதுக்கு மேல கொஞ்சம் எல்லாம் புத்திசாலி ஆயிட்டாங்க. அதனால நம்ம ரொம்ப உஷாரா தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மீனாக்கு அவ்வளாக்கா இங்கிலீஷ்ல எல்லாம் எழுத படிக்கலாம் தெரியாது. சோ நம்ம ஒரு பத்திரத்தை கிரியேட் பண்ண போறோம். அதை இங்கிலீஷ்ல தான் அந்த பத்திரத்தை உருவாக்குறோம். அதை மீனா கிட்ட சைன் வாங்க போறோம். அது என்ன வக்கீல் பத்திரம்? மேடம், அந்த பத்திரத்துலதான் நம்ம மீனாவை தலையெழுத்தே இருக்குது. இனிமேல் அவ வாழ்நாள் முழுவதுமே வியாபார சங்க தலைவர் பதவிக்கு நிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது மேடம். வக்கீலு, அவ்வளோ பெரிய விஷயம் என்ன வக்கீலு சொல்ற? ஆமா மேடம், சொல்றேன் கேளுங்க. இப்ப இங்கிலீஷ்ல நம்ம எழுத போறது என்னன்னா, இந்த சுய தொழில் மேம்பாட்டு நிதி பேங்க்ல இருந்து வந்த பணம் அனைத்துமே நான் சொல்ற ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி மீனா கிட்ட கையெழுத்து வாங்க போறோம். இடே வக்கீலு, சூப்பர் போ, செம்மையா பண்ணிட்டு கண்ணு, செம்ம அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. தேங்க்ஸ் மேடம், இன்னும் இருக்குது விஷயம், சொல்றத கேளுங்க. இந்த சைனை வாங்கணும்னு நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு சாதகமா இருக்க ஒரு ஆள், ஆனா நம்மளுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இருக்காத ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும். அதாவது வெளி உலகத்துக்கு நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும். அந்த ஆளை நம்ம மீனாவோட பினாமி மாதிரி போட்டு அந்த பணத்தை பூரா பேங்க் கொடுத்தாங்கல்ல, எப்படியும் சும்மா லட்சக்கணக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா, கோடிக்கணக்கா தான் அந்த பணத்தை தருவாங்க. அந்த பணத்தை ஃபுல்லா அந்த பினாமிக்கு மாத்திட்டாங்க மீனா அப்படிங்கிற மாதிரி நம்ம வழக்க ஜோடிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இவ்வளவு பணத்தை ஆட்டையும் போட்டதும் இல்லாம அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. அந்த பினாமி பேர்ல இருந்தே உங்களோட தெரிஞ்ச அந்த பினான்சியர் கிட்ட தானே அந்த விஜயா வீட்டை அடகு வச்சிருக்காங்க. ஆமா, மீனாவோட பினாமின்னு சொல்லி நம்ம ஜோடிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த ஆளோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த பினான்சியருக்கு வீட்டுக்கு கட்ட வேண்டிய பணம் எவ்வளவு மேடம்? 48 லட்சம்ப்பா. அதுலதான் அவன் 10 லட்சத்தை கொடுத்துட்டானே. ஓகே, 38 லட்சம் பேலன்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா 40 லட்சத்தை அவங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா தான் இருக்கு, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது, மேடம் இதெல்லாம் ஈஸி மேடம், நான் பக்காவா பண்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அதுவும் அவன் ஹைதராபாத்ல தான் இருக்கா மேடம். அவங்கிட்ட சொன்னோம்னா
அவன் என்ன வேணாலும் செய்வான். அவனுக்கு ஒரு கமிஷன் பணத்தை மட்டும் கொடுத்தா போதும். 38 லட்சத்துக்கு பதிலா 40 லட்சம் நம்ம வச்சுக்கலாம். 40 லட்சம் வட்டி முதலும் சேர்ந்து 46 லட்சம்னு வச்சுக்கலாம் மேடம். 46 லட்சத்தை பினான்சியருக்கு மீனா பட்டுவாடா பண்ணிட்டாங்க அவங்க பினாமி மூலமா. எப்படி மேடம் ஐடியா? மீனாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா போலீஸ் இதுல? இனிமேல் கண்டிப்பா இந்த தலைவர் சேர்லாம் மீனா உட்காரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சமும் விஷயங்களை குசு குசுன்னு வேற சொல்றாரு அந்த வக்கீல். இதை கேட்டோன்னே, ஐயோ வக்கீலே, நீ என்னோட வக்கீல அமைஞ்சதுக்கு நான் பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கேன் ஐயா, ரொம்ப தேங்க்ஸ் கண்ணு, இதை முதல்ல செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், கவலையே படாதங்க மேடம், நான் ஃபர்ஸ்ட் சரி அந்த ஹைதராபாத் ஆள் இருக்காருல்ல அவர்கிட்ட பேசிட்டு சொல்லாமா, அவர் பேர் என்ன? சம்பா மேடம், அவர்லாம் நல்லா பக்காவா செய்வான், ஆனா அவனுக்கு கமிஷன் மட்டும் கொடுத்துருங்க மேடம். அப்படியே நமக்கும் கொஞ்சம் கமிஷனை கொடுத்தீங்கன்னா, யோ வக்கீலு, உனக்கு கொடுக்காம இருப்பனா? அதெல்லாம் நல்லா பக்காவா கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் இந்த வேலையை முதல்ல ஒழுங்கா முடிக்கணும், சரியா? அதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணிடலாம் மேடம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, உங்க ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி லோன் அப்ளை பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிந்தாமணி உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஆளுகள்லாம் அந்த சங்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆளுக எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பதான் சிந்தாமணி சொல்றாங்க, எனக்கு ஒரு எல்லாரும் உதவி பண்ணணும், ஆனா உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் அதுல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே ஓகே, என்ன உதவின்னு சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். சின்ன உதவிதான், இந்த மீனாவை இந்த பதவியில இருந்து தூக்கிட்டு நான் அந்த பதவிக்கு வரணும், அதுக்கான இந்த வேலை இது மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா ஆளுக்கு 5 லட்சம் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் செம்மையா சூப்பர் மேடம் உடனே செய்யறோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு மீனா வருவாள்ல காலையில ஆபீஸ்க்கு? ஆமா மேடம், கண்டிப்பா காலையில வந்துருவாங்க மேடம். வந்த உடனே நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, இந்த பூ கட்டுற பெண்கள் எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக அவங்க தொழிலை மேம்படுத்துறதுக்காக மகளிர் சுய உதவி மேம்பாட்டின் நிதி அப்படிங்கிற ஒரு நிதியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். அவங்களுக்கு அவங்களோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இது நல்லா இருக்கும்ல, இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம் மேடம். அந்த வர்ற வருமானத்துல அவங்க எல்லாரும் லோனை கட்டிக்கிட்டோம், அது மாதிரி பண்ணிடலாம். நம்ம சங்கத்திலேயே அந்த அமௌண்ட்டை கட்ட சொல்லிடலாம். நம்ம சங்கத்தின் பேர்ல அந்த லோனை வாங்கி நம்ம மாசம் மாசம் பணத்தை கொடுத்துடலாம். அப்படி ஒரு சிலர் பணம் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்மளே சங்கத்தின் சார்பா கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. இதை கண்டிப்பா மீனா சரின்னு சொல்லுவா. இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு மீனா சங்கத்துல கூப்பிட்டு வா, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்றாங்க. சரி மேடம், இன்னைக்கு காலையில நான் அது மாதிரி நாங்க மீனா வந்தோடனே பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் 5 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுதுல, அதனால ரொம்ப சந்தோஷத்துல எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவங்க சொல்லி வச்ச மாதிரியே மீனா பூக்கடையில எல்லா வியாபாரத்தையும் எல்லாத்துக்கும் பூ கட்டுறதுக்கு பூவெல்லாம் கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேரா சங்கத்துக்கு தான் போறாங்க. அங்க போன உடனே இங்கதான் ரெடியா இருக்காங்களே எல்லாரும் 5 லட்சம் ரூபாய் பார்ட்டிக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ போக போக பெண்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க மேடம், பூ கட்டுற பெண்கள், அதுவும் இந்த வெயில் காலத்துல ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் நம்ம லோன் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களோட தொழிலை கொஞ்சம் விரிவு பண்ணிக்குவாங்க, கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும்ல அப்படின்னு அந்த குரூப் பேசுது. இதை கேட்டோன்னே மீனாவா சூப்பர் ஐடியாவே இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு, அதுக்கு என்னென்ன பண்றது, ஏதாச்சும் லோன் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. ஆமா மேடம், இது பேங்க்ல இதுக்காக தனியா லோனே கொடுக்குறாங்க, நம்ம சங்கத்து பேர்லயே வாங்கி கொடுத்துடலாம். அதானே, என்ன லோனு? அதாம்மா, பெண்கள் சுய தொழில் மேம்பாட்டு நிதின்னு ஒரு நிதியை நம்ம வாங்கி கொடுக்கலாம். இங்க இருக்க பெண்கள் எல்லாத்துக்குமே, அதுவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க பெண்களுக்கு முக்கியமா வாங்கி கொடுத்துடலாமா. கண்டிப்பா பேங்க்ல நம்ம சங்கத்தின் பேர்ல வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சங்கத்துல இருந்து எல்லாத்துக்கும் பட்டுவாடா பண்ணிடலாம் பணத்தை. மாசம் மாசம் அவங்க எல்லாரும் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு மாசம் ஒவ்வொருத்தர் பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம சங்கத்துக்கு வருமானம் வரும்ல, அந்த வருமானத்துல இருந்தும் கூட யார் பணம் கட்டலையோ அவங்களுக்கு பதிலாக நம்மளே பேங்க்ல கட்டிடலாமா. ஏன்னா அதுதான் நல்லதுமா, நம்ம சங்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பேர் வந்துரும்ல அப்படின்னு சொல்லவும், ஆனா சங்கத்துக்கு ஒரு நல்ல பேர் வரதெல்லாம் இருக்கட்டும்னு நான் சொல்றது, இப்படி பண்ணிக்கலாமே என்ன, பேசாம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அவங்கவுங்க பேர்ல லோன் வாங்கி கொடுத்துடலாம்ல, அது ஈஸியா போயிடலாம். நம்ம சங்கத்தின் பேர்ல வாங்குறத விட நம்ம சங்கத்தோட உதவியோட அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், ஐயோ இந்த மீனாடா இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்குதே அப்படின்னு எல்லாம் திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது, அப்ப அங்க இருக்க ஒரு ஆள் உஷாரான ஆள் போல இருக்கு. அவரு சொல்றாரு, மீனா நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்டு தான்மா, ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்குதுமா. ஒவ்வொருத்தர் பேர்லயும் நம்ம லோன் வாங்கி கொடுக்கும் போது நீ கணக்கு போட்டு பார்த்தேன்னா நம்ம சங்கத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, 1000 இருக்காங்கம்மா. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சிரமம்மா. அதனால நம்ம சங்கத்தின் பேர்ல லோனை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் பணத்தை பிரிச்சு கொடுத்துட்டோம்னா ஈஸியா போயிடும். இதுக்குன்னு தனியா ஒரு ஆளை கூட ஒதுக்கிடலாம். நம்ம மாசம் மாசம்
இவங்க எல்லாத்துக்கிட்டையும் பணத்தை வசூல் பண்ணி நம்ம சங்கத்தோட பேங்க்ல போடுறதுக்கு ஒரு ஆளை நம்ம நியமிச்சிடலாம். அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டோம். அப்புறம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குமா, என்னதான் நம்ம சங்கத்தோட சப்போர்ட்ல போய் அந்த பெண்களுக்கு அந்த உதவி நிதியை வாங்கி கொடுத்தாலும், ஆனா அது உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன இருக்கு, அவங்க என்ன வருமானம் வருதுன்னு செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கம்மா. ஆனால் நம்ம சங்கத்தோட பேர்ல நாங்க இப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணோம்னா ஈஸியா போயிருமா, நமக்கு ஈஸியா லோன் கொடுத்துருவாங்க. நம்ம சங்கத்து பேர்ல தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது மீனா யோசனை பண்றாங்க. ஆமாண்ணே, நீங்க சொல்றது கரெக்டு தானே. பாவம் 1000 பேத்துக்கும் நம்ம லோன் அப்ளை பண்ணி ஒருத்தருக்கு கிடைச்சு ஒருத்தருக்கு கிடைக்காம போச்சுன்னா சிரமமா போயிரும். அதனால நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலானே, பக்காவா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் இன்னொருத்தர் சொல்றாரு, அப்போ இதுக்கு நம்ம சங்கத்துல இருக்க எல்லாத்தையும் மீட்டிங் கூப்பிட்டுலாமாமா, இதை பத்தி பேசிடலாமா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பா பேசிடலாம், அதுவும் இன்னைக்கு சாயந்தரமே பேசிடலாண்ணே அப்படின்னு மீனா சொல்றாங்க. அண்ணே, நீங்க இதை எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருங்கண்ணே, எனக்கு பூ கொடுக்குற வேலை கொஞ்சம் இருக்கு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து கலந்துக்கிறேன், எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிருங்க, சாயந்தரம் எத்தனை மணிக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா சரிம்மா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே மீனாவும் அங்கிருந்து சில பல கையெழுத்தெல்லாம் போட வேண்டியது இருந்தது, அதெல்லாம் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க மீனா. அதுக்கப்புறம் இந்த குரூப் இருக்குது பாருங்க, இதை சிந்தாமணி குரூப்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். இந்த சிந்தாமணி குரூப் இருக்கு பாருங்க, அவங்க எல்லாருமே தம்ஸ் அப் காமிச்சுக்கிறாங்க. வாவ், சூப்பரா பக்காவா முடிச்சிட்டோம்டா, 5 லட்சம் கன்ஃபார்ம் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க எல்லாருமே. மீனா போனதுக்கு அப்புறம் உடனே அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா சிந்தாமணிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. செம்மையா முடிச்சிட்டீங்களா, சூப்பர்டா தம்பிகளா அப்படின்னு சொல்லவும், மேடம் அந்த 5 லட்சம் யோ வேலையெல்லாம் முடிவிட்டுயா, அதுக்கப்புறம் நான் பணத்தை தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி மேடம் சரி மேடம் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு மீட்டிங்கான இன்ஃபார்ம் சொல்லிடுறாங்க. மீனா கிட்ட கூப்பிட்டு ஒரு மேம் ஒரு 4:19க்கு நான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்றோம் மேடம் அப்படின்னு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சரிங்க நான் பக்காவா வந்துடுறேன்னு சொல்லிட்டு மீனாவும் காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. பெண்களுக்காக சுயதொழில் மேம்பாட்டு நிதி ஒண்ணு நாங்க வாங்க போறோம், அதுக்கான ஒரு மீட்டிங்கை தான் நாங்க இன்னைக்கு கூட்டியிருக்கோம் 4 மணிக்கு அப்படிங்கிற விஷயத்த, அதாவது 4:19க்கு கூப்பிட்டு இல்ல மீட்டிங் போட போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. மீனா செம்ம மீனா, இதுதானே உன்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆமாங்க, எப்படியாச்சும் இந்த பணத்தை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம்னா நம்ம அக்கா எல்லாருமே சந்தோஷமா முன்னுக்கு வர்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், சூப்பர் மீனா செமல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த சிந்தாமணி என்ன சொல்ல போறவங்கள தெரியலேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்கு. சிந்தாமணி ஒண்ணு பேச அவங்க சேர்ந்த ஆளுகள்லாம் அவங்களும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு மீனா சொல்றாங்க. விடு மீனா நானும் வர்றேன், ரெண்டுல ஒரு விஷயத்த பாத்திரலாம், விடு மீனா நானும் வர்றேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னமோங்க பாத்துக்கலாம், எப்படியாச்சும் இந்த இதுக்கு எல்லாரும் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா 4:19 ஆகுது, மீனாவும் வந்துடுறாங்க, முத்துவும் கரெக்டா ஆஜராகிறாரு. அங்க மீட்டிங்க்கு எல்லாருமே வந்துட்டாங்க, ஆனா சிந்தாமணி மட்டும் வரல. சரி மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு மீனா கேட்கும் போது, சிந்தாமணி அம்மாவும் வந்துட்டோம், அவங்க முன்னாள் தலைவர்ல அவங்களும் முக்கியமான ஆளுக்கு தான் வந்துட்டோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதெல்லாம் யார் சொல்றதுன்னா சிந்தாமணியோட குரூப் இருக்குது பாருங்க, அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஆமா கரெக்டா அவங்களும் வந்துட்டோம்னு மீனா நினைக்கிறாங்க. சிந்தாமணியும் அங்க வந்துடுறாங்க. வந்த பின்னாடி இந்த விஷயத்த சொல்றாங்க. மகளிர் சுய தொழில் மேம்பாட்டு நிதியை பத்தி விஷயத்த எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி சொல்றாங்க. இத கேட்டோன்னே அங்க வந்த பூ அக்கா எல்லாம், பூ கட்டுற அக்காலாம் சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. மீனா வாழ்க மீனா வாழ்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கையை தட்டிட்டு கரகோஷம் விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா சிந்தாமணிக்கு செம்ம காண்டாகுது. எல்லாம் வாழ்த்துங்கடி கரகோஷம் விடுங்கடி, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்குடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பு, அந்த லோன் மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் அந்த மீனாவை என்ன செய்ய போறோம் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி. இவங்க எல்லாம் ஓகே சொல்லிட்டு இருக்காங்களா, மத்தவங்களும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஐடியா தான், ஓகே ஓகேன்னு சொல்றாங்க. ஆனா சிந்தாமணி பாத்தீங்கன்னா இது இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னே சொல்றாங்க சிந்தாமணி. ஏன்னா சிந்தாமணி மட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டா மீனாக்கு சப்போர்ட் ஆகுற மாதிரி ஆயிரும். கூடவே முத்து வேற இருக்காரா, மீனாவும் கொஞ்சம் உஷார் பார்ட்டி, முத்துவும் உஷார் பார்ட்டியா, இவனு ஏதாச்சும் நம்ம விஷயத்த கண்டுபிடிச்சிருவானுங்களோ, நம்ம இதுல உள்ளா இருக்கமோன்னு சந்தேகம் வந்துருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்ல எனக்கு இதுல உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. எல்லாரும் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அட இருங்க சொல்றேன், ஏற்கனவே சங்கத்துல லோன்லாம் நிறைய வாங்கியிருக்கு, அந்த கடனையும் நம்ம அடைச்சுக்கிட்டு இருக்கோம், இது கூட இதையும் வாங்கி என்ன பண்றது, அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட தூக்கி போடுறாங்க. அதெல்லாம் பார்த்து யோசனை பண்றாங்க. உடனே அங்க இருக்க மேனேஜரை மீனா கூப்பிடுறாங்க. ஆனா எவ்வளவு கடன் இருக்கு, மாசம் மாசம் நம்ம எவ்வளவு கட்டிட்டு இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் பார்த்துட்டு எவ்வளவு கட்டுறோம் என்ன ஏதுங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை பார்த்துட்டு மீனா கணக்கு போடுறாங்க. நமக்கு இவ்வளவு வருமானம் வருது, அந்த வருமானத்துல ஒரு கால்வாசி தொகையை தான்
நம்ம வட்டியா கட்டிக்கிட்டு இருக்கோம் கடனுக்கு. அதனால வந்து இந்த பெண்களுக்கான உதவித்தொகையை நம்ம வாங்கி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த லோன் முழுவதுமே அந்த பெண்கள் தான் கட்ட போறாங்க. ஆனா 1 மாசம் 2 மாசம் அவங்களால முடியாத சூழ்நிலையில கட்டலைன்னா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இருக்க வருமானத்துல இருந்து கட்டுவோம். அதனால இது எந்த பிரச்சனையுமே இல்ல. இந்த லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சிந்தாமணி எதிர்த்துக்கிட்டு, ஆமா நாங்க லோன் வாங்குவோம், நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னே, சரி சரி ஓகே ஓகே என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எழுந்திருச்சு போற மாதிரி சிந்தாமணி எழுந்திருச்சு போயிட்டு அப்படியே திரும்பி மீனாவை முறைக்கிற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு, முத்துவையும் முறைக்கிற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து போறாங்க. ஏன்னா அப்பனா தானே சிந்தாமணி கோவமா போறாங்க அப்படின்னு தெரியும்ல. இந்த பிளானுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லடா சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்குதான் முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து போறாங்க. முத்து சொல்றாரு, மீனா நீ பேசாம வேலையை பாரு மீனா, முதல்ல லோன் வாங்குறதுக்கு வழி என்னவோ அதை பாருங்க. இந்த சிந்தாமணிலாம் ஒரு ஆள்னு சொல்லி நீங்க பாட்டுல இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களே, எல்லாம் பாருங்க வேலையா அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க ஆள்கள் எல்லாத்துக்கிட்டயுமே சொல்றாங்க, நம்ம இந்த விஷயத்த தள்ளி போட வேண்டாம், நாளைக்கே உடனே பேங்க்குக்கு போறோம், பெண்கள் சுய தொழில் முன்னேற்ற மேம்பாட்டு நிதிக்காக நம்ம நிதியை கலெக்ட் பண்ண போறோம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் லோன் கிடைச்சோடனே பட்டுவாடை பண்ண போறோம், நாளைக்கு இதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா எல்லாருமே கைதட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மீனாக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அந்த 5 பேர் வந்தாங்க பாத்தீங்களா அண்ணனுங்க, அவங்க அண்ணனுங்க பேர் 5 பேர்த்த சொல்லி இவங்க தான் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க, அதனால இந்த அண்ணனுங்களுக்கும் இந்த கிரெடிட் போய் சேரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து எப்படி பாக்குறாரு, இவங்க 5 பேரும் நம்ம சிந்தாமணியோட ஆளாச்சே, எப்படிடா இப்படி சப்போர்ட்டா மீனாக்கு பேசுறாங்களே அப்படின்னு யோசனை பண்றாங்க. அப்புறம் பார்த்தா சரி இது சங்கத்துக்காக தானே செய்ய சொல்றாங்க, இதுல எதுவும் உள்குத்து இருக்காது, அதுவும் இல்லாம இந்த சிந்தாமணி வேற சண்டை போட்டுட்டு போயிருக்குது, கண்டிப்பா இதுல எதுவும் உள்குத்து இருக்காது அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டாரு முத்துவும். மீனாக்கு செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் முத்து மீனா 2 பேரும் தான் கார்ல போறாங்க. மீனா பாத்தீங்கன்னா இந்த பேச்சை பத்தியே தான் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. முத்து சொல்ற, ராமா மீனா இவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம பூக்கடை அக்கா எல்லாருமே நல்லா முன்னுக்கு வந்துருவாங்க இந்த பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பணம் நமக்கு லோன் எவ்வளவு தருவாங்க தெரியல மீனா, நாளைக்கு நீங்க பேங்க்குக்கு போனா தான் எவ்வளவு பணம் கிடைக்கும்னு தெரியும், அதை வேணா நீங்க எவ்வளவு வருதோ அதை அப்படியே எல்லாத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துருங்க மீனா, அதான் நல்லது. ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான், எல்லாத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. முத்துவும் தான் மீனா கூட போறாங்க பேங்க்குக்கு. முத்து மீனா அதுக்கப்புறம் அந்த சங்கத்துல இருக்க அந்த பதவியில இருக்கவங்க எல்லாருமே பேங்க்குக்கு போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. பேங்க்லயும் பாத்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 நாள்ல நாங்க கொடுக்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து நம்ம சிந்தாமணி குரூப்போட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க போய் சிந்தாமணி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோன்னு 15 நாள்லாம் ஆகவே ஆகாது, 2 நாள் 3 நாள்ல அந்த லோனா வாங்கியே ஆகணும் அப்படின்னு முடிவும் பண்றாங்க. அது எப்படி மேடம் 2 நாள் 3 நாள்ல வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எவ்வளவு பணம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. மேடம் 1 கோடிக்கு பக்கம் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், ஆஹா 1 கோடி தான் தர்றேன்னு சொன்னாங்களா, சரி சரி நான் பாத்துக்கிறேன், 2 நாள் 3 நாள்ல வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணியும். அப்புறம் வக்கீல வச்சு சிந்தாமணி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி எனக்கு ஒரு 5 நாளுக்குள்ள பணம் வந்தே ஆகணும்னு சொல்லி மேனேஜர் கிட்ட பேசுறாங்க. மேனேஜருக்கும் நிறைய அது இதுன்னு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க சிந்தாமணியும் வக்கீலும். அதை பார்த்தா மேனேஜரும் சரி மேடம் ஒரு 5 நாளுக்குள்ள உங்களுக்கு எப்படியாச்சு இந்த பணத்தை உங்க சங்கத்துக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு விஷயத்த வச்சுக்கோங்க மேனேஜர், தயவு செய்து இதை நான் பணம் கொடுத்துதான் இவ்வளவு சீக்கிரம் வருதுன்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பா சொல்ல மாட்டேன் மேடம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா 15 நாள்லாம் அந்த மேனேஜர் பண்ணவே இல்லை, 5 நாள்ல அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல வேற பணத்தையும் போட்டுறாங்க. எந்த பேங்க்லன்னா பூ வியாபார சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கத்தோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுல பணத்தையும் போட்டுட்டு மேனேஜர் கால் பண்றாரு, இப்படி பணம் போட்டாச்சுங்க, 1 கோடி ரூபாய் உங்களுக்கு போட்டிருக்கு, நீங்க பாத்துக்குங்க மேடம் அப்படின்னு சொன்னோன்னே மீனாக்கு அவ்வளவு சந்தோஷமாயிருது. ரொம்ப தேங்க்ஸுங்க சார், நான் பாத்துக்கிறோம், அதே மாதிரி மாசம் மாசம் கரெக்டா பணம் கட்டிருங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜர் கண்டிப்பா எங்க ஆளுகளை கட்டிடுவாங்க, அதுக்கு நாங்க பொறுப்பு, அவங்க கட்டலைனாலும் எங்க சங்கம் உங்களுக்கு கட்டிரும் பணத்தை, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம சிந்தாமணியோட சூழ்ச்சியே ஆரம்பிக்குது. அதுவும் பயங்கரமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. நேரா மீனா சங்கத்துக்கு தான் போறாங்க. சங்கத்தோட ஆபீஸ் இப்படி பணம் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே, ஆமா மேடம் நாங்க செக் பண்ணி பார்த்தோம் பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே, சரி எல்லா ஆட்களையும் கூப்பிட்டு நம்ம பணத்தை பட்டுவாடா பண்ணிடலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஐயோ என்னடா இது, நம்ம ஒரு பிளான போட்டா இந்த மீனா ஒரு பிளான போட்டுட்டு இருக்கியே அப்படின்னு பயந்துட்டு சிந்தாமணியோட ஆளுங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள ஒரு தாள் சொல்றாரு, மேடம் கையில கொடுக்க வேண்டாம் மேடம், நமக்கு ப்ரூஃப் வேணும்ல, அதனால
அதனால அவங்கவங்க பேங்க்குக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒண்ணு கூட இருக்கவரும் சொல்றாரு, இதுவும் நல்ல ஐடியா தான் மேடம். நம்ம கையில கொடுத்தாங்க கூட அந்த கையெழுத்து இந்த கையெழுத்துன்னு வாங்கிட்டு கொடுக்கணும். இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர்னா நமக்கு எந்த ஒரு பயமே இல்ல. ஒவ்வொரு மாசமும் அவங்களையும் பேங்க் டிரான்ஸ்ஃபரே பண்ண சொல்லல நம்ம அக்கௌண்ட்டுக்கு. இப்போ குடுக்கல் வாங்கல் இருக்கிறது நமக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி தான் மேடம் அப்படின்னு அந்த ஆளும் சொல்ல, மீனை யோசனை பண்றாங்க. சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஓகே நீங்க அப்படியே ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு நான் சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் நீங்க பாட்டுல வாய் வார்த்தையில டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுல கிளம்புறீங்க அப்படின்னு சிந்தாமணியோட ஆட்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒரு ஆள் சொல்றாரு. சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்றேன்னு 5 லட்சம் கொடுக்குறேன்னாங்களே சிந்தாமணி, அந்த ஆள்கள் ஒரு ஆள் சொல்றாரு, வேற என்ன பண்றது, என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க, நீ ஒரு கையெழுத்து போட்டாதான் அந்த பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லவும், அப்படியா இந்த விஷயம் எனக்கு தெரியாத என்ன அப்படின்னு மீனாவும் பாவம் ரொம்ப இன்னோசென்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே, நீங்க அதுக்கான டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வந்து கையெழுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சிந்தாமணி சொல்லியிருப்பாங்க, இந்த முத்துவை கூட்டிட்டு வந்தா அவன் ஏடா கூடமா ஏதாச்சும் பண்ணிடுவான், மீனா கூட முத்து வராதப்பதான் நீங்க அந்த சைனை வாங்கணும் அந்த டாக்குமெண்ட்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க 5 பேரும் சேர்ந்து ஏற்கனவே 5 நாள்ல பணம் வரும்னு சொன்னாங்கல்ல, அப்பயே இந்த 5 நாளுக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சிந்தாமணிகிட்ட கொண்டு போய் காமிக்கவும், சிந்தாமணியும் அந்த வக்கீல் கிட்ட கொடுக்குறாங்க. வக்கீல் சில பல மாற்றங்களை பண்ணி அவர் ஒரு புது டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி இவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் இவங்க கிட்ட தான் இருக்கு. அந்த சிந்தாமணி ஆட்கள்ல ஒருத்தர் சொல்றாருமா, இது பணம் சீக்கிரம் வந்துடும் எனக்கும் தெரியுமா, நான் அதுக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க சைன் போட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியாண்ணே, சரி சரி ரொம்ப நல்லதா போச்சுண்ணே, கொடுங்க, நம்ம இப்பவே இந்த கையெழுத்துலாம் போட்டோம்னா பணத்தை உடனே எல்லாத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க மீனா. ஆமாம்மா, உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆட்களும் அதை நம்பி நம்ம மீனாவும் வந்து அந்த தலைவர் சேர்ல வந்து உட்காடுறாங்க. ஒவ்வொரு டாக்குமெண்டாவது கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனா பாக்குறாங்க, பார்த்தா படிச்சு பார்க்கலாம் தான் பாக்குறாங்க, இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. என்னென்ன இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா இங்கிலீஷ்ல தான்மா எழுதியிருக்கு, நான் வேணா உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இருக்கட்டும்னு நான் இந்த முன்னாடி ஒரு பேர் போட்டிருக்கு, இருங்க படிச்சு பாக்குறேன் அப்படிங்கும் போது கோமதி அப்படின்னு பேர் போட்டிருக்கு. ஓ கோமதி அக்காக்கா இந்த டாக்குமெண்ட்? ஆமாம்மா கோமதி அக்காக்கு பணம் கொடுக்கறதுக்கான இந்த டாக்குமெண்ட் நீ ஒவ்வொருத்தருக்கும் கையெழுத்து போட்டேன்னா தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா வக்கீல் என்ன பண்ணாருன்னா, பெண்களோட சுய தொழில் முன்னேற்றத்துக்காக பணம் கொடுக்கறதுக்காக யார் யாரு அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட பேரெல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த டாக்குமெண்ட்டுகளுக்கு இடையில இப்போ வந்திருக்க 1 கோடி ரூபாய் பணத்தையும் நம்ம மீனாவோட பினாமியா இவங்க ஒருத்தரை வச்சிருக்காரு பாருங்க சம்பான்னு, அவரோட பேங்குக்கு போகிற மாதிரி எல்லாமே டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு கையெழுத்து போட்டா போதும், சம்பாவோட பேங்குக்கு அந்த 1 கோடி ரூபாய் பணமும் மீனா கையெழுத்துனால அந்த சங்கத்துல இருந்து அவருக்கு போயிடும். இது என்னன்னா மீனாவோட பினாமி அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அது தெரியாத மீனா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, மீனா ஒவ்வொருத்தர் பேரா படிச்சு பார்த்துட்டு வர்றாங்க. கொஞ்சம் டயர்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல, அதனால முதல்ல பேரெல்லாம் பார்த்து பார்த்து சைன் போட்டாங்க. இப்ப பேரையும் பார்க்கறதுல சைன் மட்டும் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த சம்பாவோட டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்டும் வருது. அந்த டாக்குமெண்ட்ல எதுவுமே பார்க்காம சைனை போட்டுறாங்க மீனா. அந்த 5 பேரும் துணை தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 5 பேரும் என்ன பண்றாங்கன்னா, சைன் எல்லாம் வாங்கி முடிச்சோடனே மக்களுக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் ஒவ்வொருத்தர் பேரும் இருந்ததுல அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட கொடுத்து, இதை ஃபுல்லா எரிச்சிரு நீயே, நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் வச்சு பேங்க்ல இருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எரிக்கிறதுக்கு கொண்டு போறாரு. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா மீனா, அதனால அதை கொண்டு பேங்க்ல கொடுத்தா எல்லாத்துக்கும் யார் யார் பேருக்கு பணம் போய் சேரணுமோ அங்க பணம் போய் சேரணும்ல, அதுக்காக போறாங்கன்னு இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சம்பாவோட பேர்ல 1 கோடி ரூபாய் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக போய் பேங்க்லயும் கொடுக்குறாங்க. அந்த பேங்க்லயும் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் ஒரே ஆளுக்கு மாறுதுங்கும் போது பேங்க் எல்லாம் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்க மீனா கிட்ட ஃபர்ஸ்ட் இதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தலைவர்கிட்ட ஒரு சைனை வாங்கணும், அவங்க கிட்ட போன்ல பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்னடா இது வந்ததுலா வம்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா ஒண்ணு நேர்ல வந்து அவங்களே கையெழுத்து போடணும், இல்லைன்னா போன்ல நாச்சு பேசணும், பிஸியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்டனால ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு நேரா
சிந்தாமணிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டவுடனே சிந்தாமணி சொல்றாங்க, அவ்வளவுதானா, நான் அந்த மேனேஜர் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு கால் பண்றாங்க. மேனேஜருக்கு பாத்தீங்கன்னா சில பல காசெல்லாம் கொடுத்து, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, அவ பாவம் ரொம்ப பிஸியா இருக்கா, இப்ப வர முடியாது, நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மேடம், 1 கோடி ரூபாய் பணத்தை ஒரே ஆளுக்கு மாத்த சொல்றாங்க, அதுவும் நம்ம தமிழ்நாட்டு அக்கௌண்ட் இல்ல, ஹைதராபாத் அக்கௌண்டா இருக்குது, அதான் சந்தேகமா இருக்கு, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க, மீனா நல்ல பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டா, அது வேற ஏதாச்சும் விஷயமா இருக்கும், ஏதாச்சும் டாக்ஸ் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கும், அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களுக்குலாம் டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கும் பணம், நீ மாத்தி விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணியும் அதை கேட்ட மேனேஜரும் நம்பிட்டு, அது வேற காசு வேற சிந்தாமணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்களா, ஒரு 2 லட்சத்துக்கு பக்கம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதனால அதை நம்பிட்டு நம்ம யாருக்கு அனுப்புனா நமக்கு என்ன, அவங்க அனுப்ப சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க, நம்ம அனுப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓகே கிராண்டட்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு மேனேஜர். அதுக்கப்புறம் சம்பாவுக்கு பணம் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சம்பா அதுக்கப்புறம் வக்கீலுக்கு கூப்பிடுறாரு, பணம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சுங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஓகே நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வக்கீல் நம்ம சிந்தாமணிக்கு கால் பண்ணி, இப்படி சம்பா கால் பண்ணாரு, பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சுன்னு சொன்னாரு, அவருக்கு வந்து சேர்ந்துருச்சாமா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சிந்தாமணி உடனே வக்கீலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உடனே சம்பாவை நம்ம பினான்சியர் இருக்காருல்ல, அவருக்கு 46 லட்சத்தை அனுப்ப சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, சரி மேடம் நான் அனுப்ப சொல்லிடுறேன்ட்டு போனை கட் பண்ணிட்டு சம்பாவுக்கு கூப்பிட்டு, நான் இப்போ உனக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன், அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு 46 லட்சத்தை அனுப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே பாஸ் நான் அனுப்பிடுறேன், எனக்கான கமிஷன் அப்படிங்கவும், டேய் உங்ககிட்ட தானே மிச்ச காசு இருக்கு, உனக்கான கமிஷன் வந்து சேரும், கவலைப்படாத, என்னன்னாலும் சரி நான் சொல்ற மாதிரி தான் நீ சொல்லணும், ஓகே ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல சார், సార్ అన్ని నేను చూసుకుంటాను సార్, మీరు ఏమి కంగారు పడకండి அப்படின்னு அந்த ரவுடியும் சொல்றாரு. சரி சரி நான் பயப்படல, நான் சொன்னது நீ ஒழுங்கா செஞ்சா போதும், அதுவே போதும், உனக்கு கமிஷனும் வந்து சேர்ந்துரும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார் நான் வச்சுற போனா அப்படின்னு அவரும் போனை கட் பண்ணிடுறாரு. இப்போ என்ன பண்றாருன்னா, அந்த சம்பா இருக்காருல்ல, அவரு அந்த பினான்சியர் அக்கௌண்ட்டை வக்கீல் அனுப்பிச்சு விட்டாரா, அந்த அக்கௌண்ட்டுக்கு 46 லட்சம் பணத்தை அனுப்பிச்சு விட்டாரு. 46 லட்சம் பணம் வந்தோடனே பினான்சியர் உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணி, மேடம் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 46 லட்சம் பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சிந்தாமணி என்ன பண்றாங்கன்னா, உடனே நீங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த விஜயாவோட வீட்டுக்கு போங்க, அங்க போய் என்ன பண்றது, இந்த டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் சொல்றீங்க, ஆமா 46 லட்சம் மீனா எனக்கு கொடுத்துட்டாங்க, அதனாலதான் இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு மெசேஜும் வந்திருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மெசேஜ் வரும் ஃபினான்சியர், அந்த மெசேஜ்ல நாங்க மீனாவோட பினாமி, மீனா தான் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, டாக்குமெண்ட்டை அவங்க வீட்டுல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜை நீங்க பத்திரமா வச்சுக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணியும் ஓகே மேடம் நீங்க சொல்லிட்டீங்களா, நான் பத்திரமா வச்சுக்கிறேன், இப்பயே கொஞ்ச நேரத்துல கொண்டு போய் அந்த பணம் வந்து எங்களுக்கு சேர்ந்ததுக்கான ரெக்கார்டையும், அவங்க இனிமேல் எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாங்கிற ரெக்கார்டையும் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு பினான்சியர். அதை முதல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனை கட் பண்ணிட்டு அடுத்தது இவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தங்க இருக்காங்க, அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த பூரா சொல்றாங்க. இங்க பாரு போலீஸ், நீ எவ்வளவு வேணாலும் என்கிட்ட பணம் வாங்கிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மீனா வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணணும், என் ஆளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க சரியா அப்படின்னு சொல்லவும், மேடம் நீங்க சொல்லிட்டீங்களே, நேரா நான் மீனா வீட்டுக்கு தான் போவேன், நான் சொல்ற டைமுக்கு கரெக்டா நீ அங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் விடுங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டரும். அப்புறம் என்ன, ரொம்ப சந்தோஷம், உனக்கு தேவையான பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க சிந்தாமணி. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த 5 பேர் இருக்காங்கல்ல அந்த குரூப், அவங்களுக்கு கால் பண்ணி, இப்போ நீங்க பேசுங்க, நம்ம பணம் எதுவுமே மக்களுக்கு போய் சேரல, சோ யாராருக்கு லோன் கொடுக்க இருந்ததோ அவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உங்க பணம் பூரா போயிடுச்சு, வேற யாருக்கோ பேங்குக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி மேடம் உடனே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, யாராருக்கு பணம் சேர வேண்டியது இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே கால் பண்றாங்க. எல்லாத்துக்கிட்டையும் என்ன இப்ப சொல்றாங்கன்னா, உங்க பணம் பூரா வேற யாருக்கோ போயிடுச்சு, உங்க பணம் பூரா போச்சு, ஆனா நீங்க தான் எல்லா பணத்தையும் கட்டணும், போச்சு போ, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவோ காசு வர வேண்டியது இருக்கு, இந்த பணத்தை எல்லாம் மாசம் 10,000 20,000 எப்படி கட்டுவீங்க, நீங்க பணம் வாங்காமயே இந்த பணத்தை கட்ட போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட உருட்டி அவங்க கிட்ட சொன்னோன்னு எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. நேரா எல்லாம் சங்கத்துக்கு வர்றாங்க, பூ வியாபார சங்கம் இருக்குல்ல, அங்க வந்து எல்லாருமே முற்றுகையிட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க பணம் எல்லாம் இப்ப குடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களும் திருத்தன்னு முழிக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு ஒருத்தருக்கும் புரியல. அது கூட பாத்தீங்கன்னா இந்த குரூப் இருக்குதுல்ல, அந்த சிந்தாமணி குரூப், அதுவும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாத்தீங்கன்னா
அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா எதுக்காக எல்லாம் முற்றுகையிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, எங்க பணமெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, எங்களுக்கு சுயத்தொகை நிதியா அந்த பேங்க்ல வாங்கின பணத்தை எங்களுக்கு முதல்ல இப்ப கொடுங்க அப்படின்னு சொல்லவும், அம்மா உங்களுக்கு தாம்மா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நாங்க பேங்க்ல கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அவங்களும் சொல்றாங்க, ஆனா இல்ல நீங்க இப்ப பாருங்க, எங்களுக்கு வேற ஒரு ஃபோன் கால் வந்தது, எங்க பணத்தை பூரா வேற யாருக்கோ போயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னோடனே, உடனே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க பேங்கை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா 1 கோடி ரூபாவும் வேற யாருக்கோ போனதா காமிக்குது. ஐயோ, யாரோ சம்பா அப்படிங்கிற ஆளுக்கு 1 கோடி ரூபாய் போயிருக்கே அப்படின்னு மக்கள் எல்லாத்து முன்னாடியும் சத்தமா சொல்றாரு. சிந்தாமணியோட ஆட்கள்ல ஒருத்தர். இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி, பயங்கரமா எல்லாம் கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இத மீனா கிட்ட அங்க வேலை செய்யற அக்கா சொல்றாங்க, மீனா ஏதோ பிரச்சனை மீனா, சீக்கிரம் வா, சுய தொழிலுக்காக முன்னேற்ற நிதியா நம்ம வாங்கணும்ல, அந்த லோன் தொகை வேற யாருக்கும் அந்த 1 கோடி ரூபாய் போயிருக்காமா, எனக்கு ஒன்றும் புரியல, நீ வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லவும், உடனே மீனாவும் பறந்தடிச்சுக்கிட்டு வர்றாங்க. வர்றப்பயே முத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வர்றாங்க. முத்து மீனா 2 பேரும் வர்றாங்க. வர்றப்பயே என்ன பண்றாங்கன்னா, அந்த சிந்தாமணியோட குரூப் இருக்குதுல்ல, அதுல ஒருத்தர் சிந்தாமணிக்கு கால் பண்ணி, மேடம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப கால் பண்ணிட்டேன், இதை அப்படியே ஆன்லைன் வச்சிருக்கீங்க, என்னென்ன நடக்குதுன்னு நீங்க கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறாங்க. அப்படியே ஏன்னா சிந்தாமணி வந்தா ஏதாச்சும் ஒண்ணு பார்த்து சந்தேகப்பட்டுருவார்ல முத்து, அதனாலதான் அவங்க அப்படி தள்ளியே நிக்கிறாங்க. சிந்தாமணி அவங்க வீட்டுல இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முத்து மீனா 2 பேரும் வந்தோடனே முத்து மீனா கிட்ட எல்லாருமே அவங்க குறைய சொல்றாங்க. வேற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா அங்க வந்திருக்க லேடிஸ் எல்லாருமே மீனா மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. வேற ஏதோ பிரச்சனைனால 1 கோடி ரூபாய் அங்க போயிருச்சுன்னு அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனா இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இதுல தெரிஞ்சுக்கிட்ட மீனா சொல்றாங்க, அக்கா எல்லாருமே அமைதியா இருங்க, நான் சைன் போட்டு கொடுத்தேன்க்கா, உங்க எல்லாத்த பேரும் படிச்சு படிச்சு பார்த்து சைன் போட்டு கொடுத்தேன், கண்டிப்பா என்ன பிரச்சனைன்னு தெரியல, பேங்க்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க, நான் போய் பேங்க்ல கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்றாங்க. முத்து சொல்றாரு, ஆமாக்கா கவலைப்படாதீங்க, நானும் மீனாவுமே போய் கேட்டுட்டு வர்றோம் அப்படின்னு, நாங்க கேட்டுட்டு வர வரைக்கும் எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க பணத்தோட தான் இன்னைக்கு வீட்டுக்கு போவீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் பாத்தீங்கன்னா தைரியமா பேசிட்டு வா மீனா போலான்னு சொல்லிட்டு நேரா பேங்க்குக்கு போறாங்க. பேங்க்குக்கு போற விஷயம் நம்ம சிந்தாமணிக்கு தெரிஞ்சிருச்சா, பினான்சியருக்கு கால் பண்றாங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நான் முத்துவோட வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி இப்ப நேரா நீங்க முத்துவோட வீட்டுக்கு போங்க, நான் சொன்னபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அடுத்தது போலீஸ்க்கு கால் பண்றாங்க. மேடம் நாங்களும் ரெடியா இருக்கோம் மேடம், நீங்க எப்ப போகணும்னு சொல்லுங்க, அப்ப போயிடுறோம் உள்ள அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த முத்து மீனா 2 பேரும் வீட்டுக்குள்ள போனோடனே ஒரு 5 நிமிஷத்துல நீங்க உள்ள போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேடம் அப்படின்னு போலீஸும் சொல்லிடுறாங்க. கரெக்டா இப்போ அந்த பினான்சியர் நேரா முத்து வீட்டுக்குள்ள போறாங்க. மனோஜ்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போறாரு. இது மத்தியான டைம்னால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மனோஜும் வந்திருக்காரு. ரவி அன்னைக்கு லீவ் போட்டு இருந்திருக்கனால ரவியும் வீட்டுல தான் இருக்காரு. அண்ணாமலை, விஜயா எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க. மனோஜ் கூப்பிட்டு வரும்போது அண்ணாமலை வந்து, என்னாச்சுங்க நீங்க என்னங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க, நாங்க தான் ஏற்கனவே சொன்னோமே 1 மாசத்துல பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துட்றோம்னு அப்படின்னு சொல்றாங்க. சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. என்னடா நல்ல விஷயமா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. விஜயா இந்தாங்க சார் அப்படின்னு பத்திரத்தை கொடுக்குறாங்க. அண்ணாமலை கிட்ட, என்ன சார் இது, உங்க பத்திரம் தான் சார், உங்க வீட்டு பத்திரம், அது திருப்பி கொடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டு பத்திரமா, என்ன சார் சொல்றீங்க அப்படிங்க. ஆமா சார், ஆமா எங்க உங்க மருமக மீனா உங்க முத்து அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களே கொஞ்சம் வர சொல்லுங்க சார், சீக்கிரம் அவங்க கிட்டயும் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சார் எனக்கு பத்திரம் கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே என்ன சார் அப்படின்னு கேட்கவும், முத்து மீனா வந்தா தான் நான் சொல்லுவேன் சார் அப்படின்னு பினான்சியர் சொல்றாரா. அதனால உடனே அண்ணாமலை முத்துவுக்கு கால் பண்றாரு. இவங்க தான் பேங்குக்கு போயிட்டு இருக்காங்க அர்ஜென்டா. முத்து கால் பண்ணோன்னு, அப்பா என்ன கால் பண்றாரு சொல்லுப்பா அப்படின்னு கேட்கவும், உடனே வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, நாங்க பேங்க் போயிட்டு இருக்கோம் அப்படிங்க. டே அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்டா, இங்க பினான்சியர் வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப ஒண்ணுமே, அவர் பத்திரத்தை வேற கொண்டு வந்திருக்காரு, நீ சீக்கிரம் வா, என்னன்னு நீ வந்தா தான் சொல்லுவேன்னு சொல்றாரு, வர்றப்ப மீனாவையும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும், சரிப்பா வந்துடுறேன்ட்டு போனை கட் பண்ணிட்டு, மீனா இந்த பினான்சியர் ஏதோ வந்திருக்கானாமா, என்னமோ பத்திரத்தை எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கானாமா, அப்போ உடனே வர சொல்றாரு, நம்ம என்னன்னு கேட்டுட்டு பேங்க் போய்க்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க மாமா வேற இப்படி அர்ஜென்டாலாம் கூப்பிட மாட்டாரு, நம்ம போய் என்னன்னு கேட்டுட்டே பேங்க் போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாவும். இப்போ முத்து மீனா 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தானே போலீஸ் வர சொல்றாங்க. போலீஸ் முத்து மீனா போறத பாத்துக்கிட்டு வெயிட் பண்றாங்க. முத்து மீனா வீட்டுக்குள்ள வந்த உடனே என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பினான்சியர்கிட்ட சொல்றாங்க. சார் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க டைம் கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ள எப்படியாச்சும் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லவும், அட என்னப்பா முத்து இப்படி பேசிட்டு இருக்க, பை த வே மீனா ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மீனாவும், இந்த வீட்டை மீட்டு கொடுக்குறீங்கல்ல உங்க மாமனாருக்கு, அதுக்குதான்
சார் நீங்க மீனாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு. மீனாக்கு ஒண்ணுமே புரியல, முத்துக்கு அண்ணாமலைக்கு யாருக்குமே புரியல. எல்லாம் குழம்பு போய் சார் என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கவும், என்ன பேசிட்டு இருக்கிறீங்க மீனா, நீங்க தான் பணம் எனக்கு அனுப்பிச்சு விட்டுட்டீங்களே, வட்டியும் முதலும் சேர்த்து 46 லட்சம் ரூபாய் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களே, இதோ அதுக்கான ரெசிப்டும் இருந்தாங்க, நாங்க உங்க பத்திரமும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட கொடுக்குறாங்க. குடுமீனா அப்படின்னு சொல்லி முத்து வாங்க படிக்கிறாரு. டே உனக்கு என்னடா தெரியும் குடுறா அப்படின்னு வாங்கி மனோஜ் படிக்கிறாரு. என்னடா மனோஜ் ஆச்சு அப்படின்னு விஜயா ஷாக்கா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா யாரோ சம்பா அப்படிங்கிற ஆள்கிட்ட இருந்து 46 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்குதுமா, இவருக்கு ஒன்னும் புரியலையேம்மா அப்படின்னு சொல்லவும், நான் டீட்டெயிலா சொல்றேன், இங்க பாருங்க இந்த மெசேஜ் படிங்க அப்படின்னு மனோஜ் கிட்ட குடிக்கிறாங்க. இதை சத்தமா எல்லாத்துக்கும் கேட்கற மாதிரி படிங்கன்னு சொல்றாரு பினான்சியர். அதுல என்ன போட்டிருக்குன்னா, அதை இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, அதை தமிழ்ல படிச்சு சொல்றாரு மனோஜ். அப்பா இதுல என்ன போட்டிருக்குன்னா, மீனாவோட பினாமி நானு 46 லட்சம் ரூபாய் மீனா உங்களுக்கு பணத்தை கொடுக்க சொன்னாங்க, அந்த பணத்தை உங்களுக்கு இப்ப நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். மீனா கிட்ட நீங்க டாக்குமெண்ட்டை அவங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருங்க. மீனா கிட்ட கொடுத்தாலும் சரி, அவங்க மாமனார்ட்ட கொடுத்தாலும் சரி, மீனாவும் முத்துவும் இருக்கிறப்பதான் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்னப்பா எனக்கு ஒன்னும் புரியலையேப்பா அப்படின்னு சொல்லவும், என்னடி இது அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமா கேக்குறாங்க. அதான் எனக்கு ஒன்னும் புரியலத்தா, சம்பவம் அது யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, அப்பா எனக்கும் புரியலப்பா, சம்பவம் அது யாரு மீனா எனக்கும் தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அதை நான் சொல்றேன் அப்படின்ட்டு வர்றாரு இன்ஸ்பெக்டர். இது எல்லாமே அவங்க சங்கத்துல இருந்து எடுத்த பணம். 1 கோடி ரூபாய் பணத்தை நீங்க ஆட்டைய போட்டுட்டு கடைசியில உங்க வீட்டுக்காக 46 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிருக்கீங்களா? கையும் களவுமா உங்களை பிடிச்சாச்சு மீனா, உங்களை நான் இப்ப அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, சார் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? யாருங்க சார் இந்த சம்பா? 46 லட்சம் ரூபாய் எங்களுக்கு எதுக்கு அவரு கொடுக்கணும்? நாங்க வீட்டை கடன் அடைக்கிறதுக்கு நாங்க படாத பாடுபட்டு உழைச்சிட்டு இருக்கோம் சார். என்ன சார் எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லவும், மகளிருக்கு சுய தொழில் முன்னேற்றத்திற்காக நிதி உதவிய நீங்க வாங்கினீங்களா மீனா? ஆமா, அந்த பணத்தை 1 கோடி ரூபாவை நீங்க உங்க பினாமி பேர்ல உங்க பேர்ல போட்டுக்கிட்டீங்க. அவர் தான் 46 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அதுக்காக உங்களை கையும் களவுமா உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து ஒரு பக்கம் சண்டைக்கு போறாரு. அண்ணாமலை ஒரு பக்கம், சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார், எங்க மீனாலாம் அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. சார் ஆதாரத்தோட புடிச்சிருக்கோம் சார், அப்புறம் பினான்சியர் சார் அந்த ரிசிப்டை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க சார். சார் கண்டிப்பா உங்ககிட்ட கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி அந்த 46 லட்சத்தை பேங்க்ல இருந்து எடுத்து எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லவும், சார் என்ன சார் எனக்கு வந்து பணத்தை அப்படிங்கும் போது, சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது ஃபுல்லா சங்கத்தோட பணம், ஏமாத்தி அவங்க எடுத்திருக்காங்க, அதனால எங்களுக்கு வந்து சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. முத்துவும் இல்ல சார்ங்கிறாங்க. மீனாவும் நான் தப்பு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை ஒரு பக்கம், ரவி ஒரு பக்கம், எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ பண்றாங்க, ஆனா ஒண்ணுமே முடியல. அப்பயே பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த பினான்சியர். எல்லாரும் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. போலீஸும் அப்படியே நிக்கிறாரு. ஏன்னா இந்த பிளான் எல்லாம் இவங்க ஏற்கனவே போட்ட பிளான், சிந்தாமணி சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பினான்சியர் சொன்னோன்னா போலீஸும் பாத்தீங்கன்னா அமைதியா நிக்கிறாங்க. அண்ணாமலை எங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனா பணம் கொடுக்கல, அதனால நீங்க உங்க வீட்டை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம், இன்னும் 1 நாளுக்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா வீட்டை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் போறாரு. இதை கேட்டோடனே விஜய்க்கு பயங்கர ஷாக் ஆயிருது. அப்படி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மீனா அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா நாங்க வீட்டை ஜப்தி பண்ணிடுவோம் 1 நாளுக்குள்ள பணம் கொடுக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பினான்சியர் போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க முத்து, அண்ணாமலை, மீனா, ரவி எல்லாரும் பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க. மீனா கிட்ட சொல்றாரு, மீனா எப்படியாச்சும் உன்னை நான் காப்பாத்திடுவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க வீட்டை வேற அவன் ஜப்தி பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு, என்னங்க பண்றது மீனா, இதுல ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கு மீனா, நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம் மீனா, கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன், உன்னை காப்பாத்துவேன், நீ தைரியமா போ அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. மீனாவை இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருது. அதை பாத்தீங்கன்னா அந்த பினான்சியர்ல இருந்தாருல, அவரோட ஆளுகள்ல ஒருத்தர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியா ஃபுல்லா போட்டு விட்டுறாரு. அந்த வீடியோ நம்ம சிந்தாமணிக்கு அனுப்பிச்சு விடுறாங்க பினான்சியர். அதை பார்த்துட்டு அப்படி கண் குளிர பார்த்து சந்தோஷப்பட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி. உடனே சிந்தாமணி பினான்சியருக்கு கால் பண்றாங்க. எப்படி மேடம் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு பினான்சியர். அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டீங்க, உங்களுக்கான பணம் வந்து சேர்ந்துரும், அது இப்ப முடியாது, கொஞ்ச நாள் ஆகட்டும், ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவா இந்த பிரச்சனை எல்லாம் சரியான பின்னாடி எனக்கு கொடுங்க போதும் அப்படின்னு பினான்சியர் சொல்லிடுறாரு. ஒரு வழியா மீனாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாச்சு. மீனா இனி பதவியில உட்காரவே முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்தது நீ நான் தான் அப்படிங்கிற மாதிரி செம்ம கத்தா உட்காந்துட்டு இருக்காங்க சிந்தாமணி.
இந்த விஷயம் பூரா அங்க போராடிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த அக்காக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு நம்பிக்கைன்னா, கண்டிப்பா மீனா இந்த தப்ப செஞ்சிருக்க மாட்டா, இங்க உள்ள இருக்கவங்க தான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பானுங்க அப்படின்னு அவங்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. முத்து பாத்தீங்கன்னா நேரா அந்த சங்கத்துக்கு தான் வர்றாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இங்கேயோ ஒரு பக்கம் தப்பு நடந்திருக்குதுக்கா, இது யாரோ ஒருத்தர் செஞ்ச சதின்னு தெரியுது. எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க, உங்க பணத்தை பூரா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திடுறேன், ப்ளீஸ் மீனாக்காகவும் எனக்காகவும் செய்யுங்க அப்படின்னு வந்து அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சங்கத்துல வந்து சொல்றாங்க. அதுக்கு அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தம்பி உன்னை பத்தியும் தெரியும், மீனாவை பத்தியும் தெரியும், இது மீனாவை யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு புரியுது தம்பி. இந்த பணம் எங்களுக்கு கண்டிப்பா வந்து சேர்ந்துரும்னு தெரியும், நீங்க வீட்டுக்கு கொடுத்துருவீங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இப்ப தைரியமா நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டெல்லாம் கலைஞ்சு வீட்டுக்கு போயிருது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே செல்வம் சத்யா 2 பேத்தையும் முத்து கூப்பிட்டுறாரு. கூடவே ரவியும் இருக்காரு. எப்படியாச்சு இந்த பணத்தை எப்படி வந்தது, எப்படி அந்த ஆளுக்கு சம்பாக்கு போச்சுங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ரவி சொல்றாரு, இங்கேயே நின்னுட்டு என்னடா பண்றது, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்டா அப்படின்னு சொல்றாரு. முத்துக்கிட்ட ஆமா கரெக்ட்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது. அதை கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்காரு. இருந்தாலும் திரும்ப திரும்ப கால் வர்றனால என்னன்னு தெரியல. ரவி இது யாருன்னு பாரு ரவி அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு இவர் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ரவியும் ஹலோ அப்படிங்கும் போது, முத்து அண்ணா நான் தான் பூ வியாபார சங்கத்தோட அக்கௌண்டன்ட், நான் முத்து அண்ணா உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கும். இருங்க நான் முத்து இல்ல, நான் உங்க தம்பி தான், ஒரு நிமிஷம் இருங்க அண்ணன் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, டே முத்து வண்டி ஓரங்கட்டுடா, அங்க சங்கத்துல இருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு போன் எடுத்து சொல்லுங்க அப்படிங்கும் போது, நான் தான் மேகலை பேசுறேன்னா அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்க நீங்க அக்கௌண்டன்ட் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லவும், இதுல வேற ஏதோ ஒரு உள்குத்து இருக்குதுன்னு, மீனாவை மாட்டி விடுறதுக்குன்னே இது ஏதோ பிளான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னமா சொல்ற? ஆமாண்ணே, அன்னைக்கு ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனையில இடத்தையெல்லாம் அக்கா வாங்கி கொடுத்தாங்க பாருங்க அந்த பெண்களுக்கு. ஆமா, அதுலதான் சிந்தாமணி காண்டா இருக்காங்க. நான் ஏற்கனவே மீனாவை எச்சரிச்சேன், வேண்டாம் இதுல தலையிடாதேன்னு. மீனாவும் அதை பொறுப்படுத்திக்கவே இல்லை. அதெல்லாம் சிந்தாமணினால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ இது சிந்தாமணி வேலையா இருக்குமோ என்னமோ தெரியல. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த சிந்தாமணிக்கு சாதகமா இருக்க இந்த 5 ஆளுகள் தான் மகளிருக்கான இந்த சுய தொழில் மேம்பாட்டு நிதிய, மகளிருக்கான இந்த லோனை வாங்கி கொடுக்கணும்னு அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. அந்த வேலைகள் எல்லாமே இவங்க 5 பேர் தான் செஞ்சாங்க. எனக்கு என்னமோ அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கன அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா, நீ வே போனா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி, டே அந்த சிந்தாமணி வேலைதான் போல இருக்குடா அப்படின்னு சொன்னோடனே, மாமா அந்த சிந்தாமணியை சும்மா விடக்கூடாது மாமா அப்படின்னு சொல்றாரு சத்யா. டே பிளான் பண்ணி தாண்டா இதெல்லாம் நம்ம முடிக்கணும், டே அந்த ரேகா இருக்குல்ல ரேகாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு முத்து சொல்றாரு. எதுக்கு மாமா? பிளான் இருக்குடா, ரேகாவை கூப்பிட்டு லொகேஷன் அனுப்பிச்சு இங்க வர சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லவும், சத்யா சரின்னு சொல்லிட்டு ரேகா கூப்பிட்டு, நான் ஒரு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் நீ வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ரேகாவும் பாத்தீங்கன்னா லொகேஷனுக்கு வந்தோடனே நடந்த விஷயத்த பூரா சொல்றாரு. முத்து சத்யா எல்லாரும். ரேகாக்கு செம்ம டென்ஷன், செம்ம கோவம் வருது. இப்பவே போய் அம்மாட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம் உங்ககிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம், நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ நடந்துகிட்டேனே போதும், ஆனா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் செய்யறேன் அப்படின்னு நேரா உங்க அம்மா வீட்டுக்கு போ, உங்க அம்மா யார் யாருக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத போன்ல இருந்து லிஸ்ட் எடுத்து என்னோட போனுக்கு அனுப்பிடு, இல்லாட்டி சத்யா போனுக்கு அனுப்புறனாலும் சரி, நீ அங்கேயே இரு, உங்க அம்மாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரி நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இப்போ ரேகா சிந்தாமணியோட வீட்டுக்கு தான் போறாங்க. அதுக்குள்ள இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த 5 பேர் இருக்காங்கல்ல, 5 பேத்தையும் முத்து, ரவி, சத்யா, செல்வம் இவங்க 4 பேரும் சேர்ந்து புடிச்சிடுறாங்க. 5 பேத்தையும் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு சும்மா வெளுன்னு வெளுத்து கட்டுறாங்க. உண்மை சொல்லேன்னு வச்சுக்கோ மவனே, நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி ஜெயில தூக்கி போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வர்றாரு. என்ன பாக்குற, இந்த கேஸை தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு, இவரு நம்ம ஆளு, நீ மட்டும் உண்மை சொல்லேன்னு வச்சுக்கோ உங்களை மேல கேஸை போட்டு புடிச்சு போட்டுருவாங்க, மீனாவை நாங்க வெளியே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லவும், முத்து சொல்றது உண்மைதான், உண்மை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ சார் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார், எங்களை மட்டும் ஜெயில புடிச்சு போட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னோடனே இது எல்லாத்தையும் ரவி இவங்க யாருக்குமே, அதாவது இந்த 5 பேர் இருக்காங்கல்ல இவங்களுக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சார் நான் உண்மையை நாங்க சொல்லிடுறோம் சார், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த பூரா ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுன்னு சொன்னது, அதுக்கப்புறம் அந்த பத்திர டீட்டெயில்ஸ் இவங்க மாத்தி வச்சது, அப்புறம் யாருக்கு பணம் கொடுக்கணுங்கிறதுக்கான பத்திரம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் 5 பேர்ல ஒருத்தர்கிட்ட அந்த பத்திரத்தை எல்லாம் கொடுத்து தூக்கி போட சொல்லிட்டோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க. அப்போ இந்த பத்திரத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டீங்களா அப்படின்னு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுக்கு அந்த பத்திரத்தை கொண்டு போனார்ல அவர் சொல்றாரு, சார் இல்ல சார்
அந்த பத்திரத்தை நான் தூக்கி போடல சார். அந்த பத்திரத்தை விலைக்கு போட்டா காசு நிறைய வரும்னு என் ஃப்ரெண்டு சொன்னானா, அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் சார் விற்க சொல்லி. ஆனா அவன் இன்னும் வித்திருக்க மாட்டான் சார். சனி ஞாயிறு தான் அவனுக்கு லீவு, அதனால அப்ப வித்துட்டு 2 பேரும் பாதி பாதி காசு வச்சுக்கலாம்னு சொன்னான் சார் அப்படின்னு சொல்லவும், முதல்ல அவனுக்கு கால் பண்ணி அதை கொண்டு வர சொல்லு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. உடனே அந்த ஆளும் கால் பண்றாரு. இது எல்லாமே ஒண்ணு விடாம ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆளும் கால் பண்ணி அவர் ஃப்ரெண்டு அந்த பத்திரத்தை பூரா கொண்டு வர சொல்றாரு. லொகேஷன் அனுப்பிச்சு அந்த பத்திரத்தை பூரா இங்க கொண்டு வந்துருன்னு சொன்னோடனே அந்த ஆளும் அந்த ஆக்சுவலா இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த லொகேஷன் அனுப்புனது வந்து இவங்க இருக்க இடத்துக்கு இல்ல, வேற ஒரு கோயிலுக்கு தான் லொகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கோயில சத்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பத்திரத்தை பூரா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சத்யா என்ன பண்றாருன்னா, அந்த ஆள் பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தாருல, அதை ஃபுல்லா அவங்க ஃப்ரெண்டை வச்சு வீடியோ ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ண சொல்லிடுறாரு. இந்த பத்திரத்தை கொடுத்துட்டு அவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட் ஆன போனையும் எடுத்துக்கிட்டு சத்யா நேரா இங்க வந்துடுறாரு. இந்த பத்திரத்தை எல்லாத்தையுமே படிச்சு பாக்குறாங்க. முத்து எல்லாம் பாக்குறாங்க. எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. ரவி பதறி சொல்றாரு, அன்னைக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுக்காகவே இவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல வேணும்னு எழுதியிருக்காங்க முத்து. அந்த டாக்குமெண்ட்டை எழுதி வாங்கணுங்கிறதுக்காக தான் இவங்க டாக்குமெண்ட்டை இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை வச்சு நம்ம ஏதாச்சும் மூவ் பண்ண முடியுமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட ரவி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் வர்றாரு. டேய், உங்க எல்லாத்தையும் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம், உண்மையை பூரா நீ சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா சொல்லிடுவோம் சார் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு ஃபோன் கால் வருது கிருஷ்ணா கிட்ட இருந்து. லாயர் தான் கால் பண்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேக்குறாரு. முத்து சீக்கிரம் வேலையை முடிக்கணும்னா முடி முத்து, இங்க மீனாவை ரிமாண்ட் பண்ண போறாங்க, அதுக்காக கூட்டிட்டு போறாங்க, தயவு செய்து சீக்கிரம் வா முத்து அப்படின்னு சொல்லவும், நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் மேடம், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிற. ஏதாச்சும் உனக்கு க்ளூ கிடைச்சதா மேடம்? பக்காவான க்ளூ கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன் பாருங்க, அதுக்குள்ள அந்த எவிடன்ஸையும் சாட்சி சொல்றதுக்கு சாட்சிகளையும் ஏற்பாடு பண்ணிருக்கேன், அவங்களையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னோடனே, டே ரவி, அந்த வீடியோவை லாயர் கிருஷ்ணா அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல வீடு, அதுல இருந்து தனியா வெளியே வர்றாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, முத்து ஒரு போலீஸ்ன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரா, அவர் உண்மையான போலீஸ் இல்ல, முத்துவோட ஃப்ரெண்டு, நாடகத்துல நடிக்கக்கூடியவர் போலீஸ் வேஷமா அவர் போட்டுக்கிட்டு வந்து இப்படி மிரட்டி இருக்காரு. இவங்க எல்லாம் உண்மையை பூரான்னு சொல்லிட்டாங்க. கோவிந்த் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு முத்து சொல்றாரு. இது எதுக்கு முத்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, உனக்கு ஒரு உதவி உன் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்கு நானும் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா, இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் நடிச்சவரு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. போன பின்னாடி நம்ம மீனாவை ரிமாண்ட் பண்றதுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, நம்ம முத்தும் இந்த சாட்சி 5 பேர்த்தையும் கூட்டுக்கிட்டு அந்த பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போய் பாத்தீங்கன்னா, இவங்க தான் இந்த தப்பெல்லாம் பண்ணாங்க, இந்த தப்பெல்லாம் பண்ண சொன்னதுக்கு காரணமே சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபுல்லா எல்லா ஆதாரத்தையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு போலீஸ் கிட்ட இந்த 5 பேர்த்தையும் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவையும் பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட கொடுத்துறாங்க. போலீஸ் பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. போட்டு சும்மா அடி தொம்மு வெளுத்து எடுக்கிறாங்க. இப்ப ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க மீனாவை, அவங்கள்ட்ட இருந்து கேஸ் இதுக்கும் மேல அதிகாரி கிட்ட இப்ப போயிருச்சு. ஏன்னா 1 கோடி ரூபாய் பணம் இல்ல, அதனால வேற ஆள்கிட்ட போயிருச்சு. சோ அந்த ஆளு நேர்மையான ஆளு, காசுக்கெல்லாம் விலை போகாத ஆளு. சோ அவர்கிட்ட இப்ப கேஸ் போனனால எல்லாமே நேர்மையா நடக்குது. இந்த விஷயத்த பாத்துக்கிட்டு இருந்த சிந்தாமணியோட ஆள், அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அவரு சிந்தாமணிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. உங்க ஆளு எல்லாம் அங்க சரணடைஞ்சிட்டானுங்க, அவ்வளவுதான், உங்க கதி முடிஞ்சுது, உங்களை எல்லாம் அவன் மாட்டி கொடுத்துருவானுங்க, முதல்ல பெயில் எடுக்கிறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு அவரு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. வக்கீல் கிட்ட இந்த விஷயத்த நம்ம சிந்தாமணியும் சொல்றாங்க. விடுங்க மேடம், நான் ஏற்கனவே இது மாதிரி பிரச்சனை வரும்னு நினைச்சு நான் ஒரு பெயில் எடுத்து வச்சிருக்கேன், அதனால உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு வக்கீலும். ரேகா அவங்க தானே இருக்காங்க, ரூம்குள்ள குசுன்னு போய் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை வேற பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரேகா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படியாச்சு அம்மாவோட போன் எடுத்து யார் யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ என்னதான் இவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரூமு கிட்ட ஒட்டி நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க, வக்கீல் கிட்ட நம்ம சிந்தாமணி கேக்குறாங்க, அந்த சம்பா மேட்டர் என்னாச்சு, அவனை முதல்ல எங்கேயாச்சும் ஓடி போய் ஒளிய சொல்லுங்க, இந்த 5 பேர் மாதிரி அவனுங்களும் ஏதாச்சும் உண்மையை வளரிட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க. மேடம், நீங்க கவலையே படாதீங்க, அந்த சம்பாவெல்லாம் பிடிக்கவே முடியாது இவங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ரேகாவும் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க, சிந்தாமணி பேசினத ஃபுல்லாவே. சரி சம்பாட்டை நீங்க சொல்லி வச்சிருங்க, நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவன் பாட்டில உளறிட்டு இருக்க போறான், அவனையும் ஒரு பெயில் வாங்கி வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. நானும் சொல்லிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா, ரேகா முத்துவுக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை ஃபுல்லா அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த வாய்ஸ் ரெக்கார்டை உடனே எடுத்து பிளே பண்ணி பாக்குறாரு. சிந்தாமணி பேசினதெல்லாம் அக்யூரேட்டா அப்படியே பதிஞ்சிருக்கு. அதை நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட போட்டு காமிக்கிறாரு. முத்துவும் அப்பவே தெரிஞ்சு போயிருது, இதுக்கு வேலை பண்ணது பூரா சிந்தாமணி தான் அப்படின்னு. சம்பா அப்படிங்கிறவர் கிட்ட இருந்துதான்
பணம் 46 லட்சம் ரூபாய் அந்த ஃபினான்சருக்கு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. அதுவும் மீனாவோட பினாமின்னு சொல்லி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் ஒருத்தருமே உடனே அந்த அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஒருத்தன் தப்பு பண்றான்னா அவன் உடனே பணத்தை வெளியிட மாட்டான், செலவு பண்ண மாட்டான். ஆனா ஒருத்தரை மாட்டி விடணும்னு நினைச்சாங்கன்னா தான் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த சிந்தாமணியோட வேலை தான். முதல்ல சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள்ல சொல்லி அனுப்புறாங்க. ஆனா கான்ஸ்டபிள் போனவங்க திரும்பி வர்றாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா சிந்தாமணி ஏற்கனவே பெயில் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கனால சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ண முடியல. கோர்ட்ல போய் ஜட்ஜி கிட்ட பேசி இதெல்லாம் பண்ணி தான் சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணவே முடியும். இது பெரிய ப்ராசஸ். எப்படியாச்சும் சிந்தாமணி அரெஸ்ட் பண்ணிடலாம். ஆனா அந்த சம்பாவை ஃபர்ஸ்ட் பிடிச்சி பணத்தை பூரா வாங்கி மக்களுக்கு கொடுத்துடலாம், கவலைப்படாதீங்க முத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனாவையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் பேங்க்குக்கு முத்து மீனா எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. எந்த பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அந்த பேங்க்குள்ள போய் பேங்க் மேனேஜர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சம்பாவோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சொல்லிடுறாங்க. அதே மாதிரி 46 லட்சம் இங்க வந்துருச்சு, போலீஸ் கைக்கு வந்துருச்சு. மிச்சம் இருக்க பேலன்ஸ் பணத்தை எடுத்து போலீஸ் கிட்ட கொடுக்கவும் சொல்லிடுறாங்க. கோர்ட் மூலயமாவே அந்த பணத்தை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. உடனே சம்பாவோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. சம்பாவை பிடிக்கிறதுக்கு ஹைதராபாத்லயும் ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா சம்பா அங்கிருந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. சம்பாவை பிடிக்க முடியல. ஆனா அவரோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. மீதி இருந்த பேலன்ஸ் பணத்தையும் சங்கத்தோட அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு அந்த பணம் போயிருச்சு. இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. கோர்ட்டோட ஆதரவு மூலமா இந்த பணத்தை எல்லாத்தையுமே திரும்பவும் சங்கத்துக்கே கொடுத்துட்றோம். அதே மாதிரி நீங்க மக்களுக்கு யார் யாருக்கு கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் கொடுத்துருங்க, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வேற மே மாசம்னால ஜட்ஜி யாருமே கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க. அது வேற பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு பணத்தையும் வாங்குறது கொஞ்சம் நாளாகும். அதே மாதிரி சிந்தாமணியை நம்ம கோர்ட் ஆர்டர் மூலமா தான் பிடிக்க முடியும். அதனால ஜட்ஜு வந்தான் தாப்பா நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். ஆனா ரொம்ப முக்கியமான கேஸ்னா நம்ம ஜட்ஜு கிட்ட சொல்லி இந்த பெயிலவே உடைச்சிட்டு நம்ம சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணலாம், நான் அது மாதிரி ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டுட்டு இவங்க எல்லாரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் எல்லாத்துக்குமே பயங்கர நிம்மதியா இருக்கு. ஆனா வீட்டை ஜப்தி பண்றேன்னு சொல்லிட்டாரு ஃபினான்சர். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்கும் போதுதான் கிருஷ்ணா சொல்றாங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, பேசாம நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம் இதுக்கு. ஆனா மே மாசங்கிறனால பெரிய பிரச்சனை, எப்படியாச்சும் நம்ம புடிச்சுக்கிடுச்சு ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணாவும். அப்போ உடனே இதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து முத்துவும் ரவியும் வேகமா போறாங்க. கிருஷ்ணாவும் கூட தான் போறாங்க. கிருஷ்ணாக்கு ஏற்கனவே தெரியும் மே மாசத்துல ஜட்ஜி எல்லாருமே லீவு. ஆனா ரொம்ப பெரிய கேஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ் அப்படிங்கிறதுக்கு டீல் பண்றதுக்காக சில ஜட்ஜி வருவாங்க. அவங்க கிட்ட எப்படியாச்சும் சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கிடலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஸ்டே ஆர்டர் வாங்கவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர தலைவலியோட ரவி முத்து 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. என்னடா ஆச்சு முத்து அப்படின்னு கேக்குறாங்க. இல்லப்பா ஸ்டே ஆர்டர் வாங்க முடியல, இது மே ஆயிடுச்சுலப்பா, அங்க ஜட்ஜ் எல்லாம் இருக்க மாட்டாங்கப்பா, லீவ்ல போயிருவாங்க, 1 மாசத்துக்கு வேற லீவு, ரொம்ப முக்கியமான கேஸுக்கு வருவாங்க, அவங்க கிட்ட சொல்லி எப்படியாச்சும் ஸ்டே வாங்கிடலாம் தான் கிருஷ்ணா லாயர் கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவங்க எதுவும் இப்போ வாங்க முடியலப்பா, நாளைக்குள்ள வாங்க முடியுமான்னு பாக்கலான்னு சொல்லி கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க, லாயர் சொல்லியிருக்காங்க, நம்ம பாக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லவும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு அண்ணாமலை. கவலைப்படாதப்பா நான் இருக்கேன், எப்படியாச்சும் இந்த வீட்டை நான் மீட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. மீனா, ரவி, ஸ்ருதி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த வீட்டை நாங்க மீட்டு கொடுக்குறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா கிருஷ்ணா லாயரும் போன் பண்றாங்க. ஸ்பீக்கர்ல போடுறாரு முத்து. முத்து நாளைக்கு காலையில ஒரு வக்கீல் வர்றாராமா, அவர்கிட்ட போய் எப்படியாச்சும் நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன பாத்தீங்களா ஸ்டே ஆர்டர் வாங்கிடலான்னு, கண்டிப்பா கிருஷ்ணா வக்கீல் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவாங்க, கவலைப்படாதீங்கப்பா, நாளைக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. மீனாவும் சொல்றாங்க, ஆமா மாமா நீங்க கவலைப்படாதீங்க, என்னை எப்படி மீட்டு கொண்டு வந்தாரு உங்க பையன், அதே மாதிரி ஸ்டே ஆர்டர் வாங்கி இந்த வீட்டை நாங்க மீட்டெடுப்போம், அது உறுதி அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஸ்ருதி, ரவி எல்லாருமே பாத்தீங்கன்னா தைரியம் சொல்லி நாங்க கண்டிப்பா மீட்டிருவோம் இந்த வீட்டை அப்படின்னு சொல்றாங்க. இதனால ரொம்ப தைரியமாயிடுறாரு அண்ணாமலையும். எப்படியாச்சும் நம்ம வீட்டை மீட்டு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு எல்லாருமே தைரியமா இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.